சமீபத்தில் வந்து ஒரு நம்ம எதிர் வீட்டில் வந்து ஒரு உணவு டெலிவரி பண்ணுற ஒரு ஆர்டர் ஒரு தம்பி கொடுத்துருந்தாப்புல. நான் வெளியே அப்படி உட்காந்து செல்ஃபோன் பேசியிருந்தப்போ ஒருத்தர் அந்த உணவு கொண்டு வந்திருந்தார். ஆன்லைன் உணவை கொண்டு வந்து அவர் கொடுத்துட்டு ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அந்த டிப்ஸை மறுத்துட்டார் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரை பார்க்குறப்போ ஒரு 50-55 வயதுக்கு மேலே இருக்கும். ஒரு ஹெல்மெட் கழட்ட பிறகு தெரிஞ்சு ஒரு ஓரமாக நின்று கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கினார் அவரை. நான் போய் பேச்சு கொடுக்கணுன்னே போனேன் அவர்கிட்ட. போன பொழுது அவரை பார்த்துட்டு, நீங்கள் இதுவெல்லாம் பேசுவீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தேன். நான் எப்படி முதல்ல நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த உணவு டெலிவரி பண்ணுறதுல பெரும்பான்மையாக இளைஞர்களை தான் வச்சுப்பாங்க வந்து. ஏன்னா அந்த குயிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக. உங்களை எப்படிங்க வச்சுக்கிறாங்க, தவறாக நினைக்காதீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவர் சிரிச்சுட்டே சொன்னார், இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் கேட்குறதுனால. ஏன்னா நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக கொடுத்துருவேன். அதை தாண்டி வந்து எந்த கம்ப்ளைண்ட் என் மேலே கிடையாது வந்து. இப்போ கூட அந்த டிப்ஸு வேணான்னு சொன்ன பாருங்கள், இதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ரேட்டிங்காக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வந்து. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. வயது ஒரு பெரிய காரணம் இல்லை அப்படின்பொழுது, ஏன் இந்த வேலையை விட்டு நீங்கள் வேறு வேலைக்கு போகலாமே அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட இந்த உணவு டெலிவரி அந்த ஆப் வந்ததுலேருந்து நான் இந்த பணியில் தான் இருக்கேன். இந்த வேலை செய்து என்னுடைய 3 பெண்களை திருமணம் செய்து கொடுத்தேன் அப்படின்னாரு. வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 3 பொண்ணை கட்டி கொடுத்தேன் நான் சார் அப்படின்னாரு. அதுக்காக நீங்கள் எப்படி இந்த டிராஃபிக்கில் பயங்கர ஸ்பீடாக வண்டி ஓட்டுவீங்களா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். வந்து ஒன்றுமே கிடையாது. மைண்டை ஃப்ரீயாக வச்சுப்பேன். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் நான் ஒரு சர்க்கிள், ஒரு அசோக் நகர் வரைக்கும் அதிலேருந்து வர ஆர்டர் மட்டும் எடுப்பேன். எனக்கு ஆர்டர் தொடர்ச்சியாக கொடுத்துருப்பாங்க. அதற்கான காரணம் என்னென்னா, நான் கஸ்டமர்கிட்ட கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம் வந்து. அது மீறி ரொம்ப லாங்கெல்லாம் நான் எடுக்க மாட்டேன், ரொம்ப பதட்டப்பட மாட்டேன். ஆனால் என்னென்னா, நான் வெறும் 3 மணி நேரம் தான் தூங்குவேன்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த தூக்கம் உங்களுக்கு போதுமான இந்த 3 மணி நேரம் தூங்குறதுனால தான் சார் நான் வந்து ஒரு 3 பெண்களை கட்டி கொடுத்தேன். இந்த சம்பாத்தியம் என்னால் சம்பாதிக்க முடிஞ்சது. எனக்கு இப்போது ஒரு பெரிய சொந்த வீடு ஒரு பெரிய கனவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போ இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி ஓடுறீங்க அப்படின்போது, இல்லை இதில் யங்ஸ்டர்ஸும் வராங்க, வந்து ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்காமல் போனவங்களும் உண்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாப்புல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொன்னார் வந்து. ஏன்னா வயது ஒரு காரணம் இல்லைன்னாலும் வந்து ஒரு பக்குவமான ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. எந்த வேலைக்கும் ஒரு பக்குவமான மனநிலை வேணுங்க வந்து. எல்லா வேலையிலும் நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, அடிச்சான் பிடிச்சான வேலை செய்யாதான்னு வந்து. அவசர கதியில் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலானா இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊர்க்கார தம்பி தான் வந்து. எனக்கு தெரிஞ்ச ஊர் பேர்லாம் கூட வேணாம், வட மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் தான். அங்கே ஒரு பையன் படிச்சுட்டு சும்மாவே இருந்தான். பெரிய படிப்புலாம் ஒன்றும் இல்லை, ஒரு அதிகபட்சமாக +1 ஃபெயில்னு, +1 கூட முடிக்கலாம விட்டுட்டான். படிப்புட்டும் ஊர்லேயும் இருக்க முடியல. எனக்கும் வந்து அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னா, ஒரு டெலிவரி வேலை இருக்குது, ஒரு உணவு டெலிவரி வேலை, வாடா நீ உன்னால் செய்ய முடியுமா, நான் செய்ய முடியும் அப்படின்னு வந்துட்டான். இந்த நிறுவனத்தை விட கொஞ்சம் பெரிய நிறுவனம், அவனுடைய லக்கு அது கிடச்சிருச்சு. ஆனால் என்னன்னா, அந்த இடத்தில் அந்த ஹெட் இருப்பாங்களே, இவங்களுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுற ஹெட்டு, அந்த ஹெட்டுக்கு இந்த பையனை பிடிச்சி போயிடும். சில பேர் எதுக்கு பிடிக்குன்னு நமக்கு தெரியாது வந்து. சில பேர் பார்த்தவொடனே பிடிச்சிடும், சில பேர் பிடிக்கவே பிடிக்காது. அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், அவனை பிடிக்காது. ஒருத்தனுக்கு அரகண்டான கெட்டவனாக இருப்பான், பார்த்தவொடனே பிடிச்சிடும். அந்த எட்டுக்கு இவனை பார்த்தவொடனே பிடிச்சிட்டு வந்து. ஒரு கிராமத்துலேருந்து வந்த பையன், ஒரு வெகுலியாக பேசுகிறான், துருன்னு இருக்கிறான். அவன் வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி நான் டெலிவரி பண்ணன்றான், இந்த ஆப் எப்படி பார்க்கணுன்றான். வந்தவொடனே கேட்குறான். இந்த ஆர்வமாக இருக்கலாம், ஆர்வக்கோளாக இருக்கலாம், அவனுக்கு பிடிச்சி போகுது. சரி இவ ஓகே பண்ணியாச்சு, ஒரு HR மாதிரின்னு வச்சுக்கலாம், ஓகே பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நீங்கள் போய் மேனேஜரை பாரு தம்பின்னா, அவனுக்கு மேனேஜருக்கு வந்து பிடிக்கல. இதுங்க தான் ஒரு விஷயம் வந்து. ஒருத்தனுக்கு பிடிக்கிற ஒரு மனிதனை இன்னொருத்தனுக்கு பிடிக்காமல் போகிறது சகஜமான ஒரு வாழ்க்கையில், உலகத்தில் எல்லாருக்கும் உண்டு. அந்த நபரை இவன் வந்து பார்த்தவொடனே அந்த தோற்றம், கிராமத்துலேருந்து வந்த பையன், இவன் ஏதோ பிறந்ததுலேருந்து சிட்டியில் பிறந்த மாதிரி, அவனுக்கு வந்து ஒரு ஏளனமான ஒரு பார்வை. இவனோட தொடர்ச்சியாக வந்து இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருக்கான். இவனால் பதில் சொல்ல முடியல, ஒரு கூச்சம். பொதுவாக வந்து நீங்கள் வந்து பெருநகரை தாண்டி வருபவர்களிடம் இருக்க பெரிய பலவீனமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் தான். இன்றைக்கி அது மாறி இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் இங்கிலீஷ் பெரிய விஷயம் வந்து. எங்களுக்கு ஒரு வாத்தியார்லாம் சொன்னார், இங்கிலீஷ் ஒரு மொழியான்னு சொல்லுவார். ஆனால் அதுதான் வாழ்க்கைன்ற அளவுக்கு நம்மளாம் உண்டு. இன்றைக்கி அது உண்டு. இன்றைக்கி ஒரு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சால் உலகத்தில் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலான்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இவனுக்கு அது மாதிரி தொடர்ச்சியாக அந்த ஆங்கிலத்தில் கேட்டுருக்கு. இவன் வந்து தமிழில் கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு கூச்சமாக இருக்குது. தத்துக்காப்பத்துக்கான்னு பதில் சொல்கிறான், இங்கிலீஷே பேசலப்பா அப்படின்னு அனுப்புகிறான். உனக்கு யார் வேலை கொடுத்து கிளம்பு அப்படின்னு. ஆனால் இந்த ஹெட் இருக்கான்ல, இந்த வேலைக்கு இங்கிலீஷ்லாம் ஒன்றும் கிடையாது, உன் இங்கிலீஷே போதும், நீ எடுத்து போய் உணவு கொடுக்க போகிற, அவ்வளோதான். அவன் ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ண போகிறான். அவங்ககிட்ட என்னாவோ அது பில்லு வாங்கின்னு வர போல, அவன் பில்லை கட்டிட்டானா பார்சலை கொடுத்துட்டு வர போகிறேன்.
அவன் தெரிஞ்ச இங்கிலீஷில் பட்டர் இங்கிலீஷில் நீ பேசிட்டு போ, இதுக்கு என்ன பெரிய இதுன்னு போய் மேனேஜர்கிட்ட இவன் வந்து எனக்கு ஒரு ஆள் வேணும் என் டீமுக்கு, இவன் தகுதியான ஆள், நீங்கள் வந்து பண்ணி அவன் கடுப்பாயிடறான். நான் இன்னும் உனக்கு மேலே இருக்கிற ஹெட்டுக்கிட்ட நான் பேசிடுறேன்றான். அந்த மேனேஜர் வந்து கடுப்பேற்றிடுறான். அப்போ வச்சுக்கிறான், அந்த பையனை வச்சுக்கிறான். இவன் போய் ஆர்வம் தானே முதல்ல, ஆர்வத்தில் பார்க்குறான். அப்போ ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாருக்கும் கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இவ்வளோ குறிப்பிட்ட ஆர்டர் எடுக்கணும், இவ்வளோ வேலை செய்யணும், அதில் வந்து எந்த ரிமார்க்கும் வரக்கூடாது, எந்த கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அவனுக்கு சிலதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு வந்து நான்லாம் சொல்கிறேன்னே வந்து இப்போ பைக்லாம் இப்போ வந்து கூகுள் மேப்லாம் போட்டு ஓட்டுறாங்க இல்லைங்களா. நான் சென்னை வந்த புதுசுலாம் வந்து இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்காகவே போவாங்க, வந்து எந்தெந்த ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு பஸ்ஸில் அதுக்காக பயணம் பண்ணுறதுலாம் உண்டு. அதன் பிறகு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கினேன். சைக்கிள் வாங்கி இந்த சவுத் மெட்ராஸில் சுற்றிக்கிட்டு வருவேன். நான் இந்த ஏரியாவுக்கு எப்படி போனோம், அந்த ஏரியாவுக்கு எப்படி போனோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ மேப்லாம் வந்துடுச்சு, வேற இதெல்லாம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பழமொழியே சொல்லுவாங்க வந்து மதுரைக்கு வழி வாயிலன்னுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா மதுரைக்கு எப்படிங்க போகணும்னு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு. இன்றைக்கி சில சமயம் கூகுள் மேப்லாம் தப்பாக கொண்டு போய் ஆற்றுல குளத்துலலாம் எடுத்து போய் இறக்கி விட்டுருது வந்து, அதெல்லாம் வேறு விஷயம் வந்து. இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் ஆர்வத்தில் பண்ணுறான், போய் டெலிவரி பண்ணுறான். கிராமத்து பையன் இல்லை, உதவாகிறான். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இது பண்ணோன்னா அவனுக்கு ரொம்ப அந்த எட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தன்னை போலவே வந்து ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த ஒரு இளைஞன் வந்து நான் எப்படி வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்தனோ அப்படி இவனை பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆர்வம் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த வேலையாக இருந்தாலும் ஆர்வம் தான். அந்த ஆர்வம் தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் ஆர்வம் இல்லாத எந்த வேலை பண்ணாலும் அது வந்து அவ்வளோதான், அது சப்புன்னு இருக்குது. அது பண்ணவே தேவையில்ல, அந்த வேலையை விட்டுற வேண்டியதான். அது அதோட போய் மாடு மேய்க்க போயிடலாம். அது இப்படி ஆர்வம் அவனுக்கு அப்படியே அவனை கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்குது. அவனுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான், இவன் ஆர்டர் எடுக்கிறான் நிறைய, இவனுக்கு நிறைய அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்படியே அதாவது கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் இருக்குது, இவனும் அதே டிப்ஸ் வாங்க மாட்டேன்றான். இப்படியா போயிட்டு இருக்கு. அந்த மேனேஜர் வந்து கடுப்பாக வரான். ஆரம்பத்தில் ஒருத்தன் பிடிக்கல பாருங்க, அந்த பிடிக்காதவனே எப்போ பார்த்தாலும் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பான். அது தொந்தரவு பண்ணிட்டு நீ ஆர்டர் எடுத்துன்னு வர, உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்டியா, அது எதுன்னு இந்த ஹெட்டு சொல்கிறான், நீ எதுவும் காதில் வாங்கிக்காதுன்னு. இவன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பவுமே ஒரு மனிதன் வந்து தன்னுடைய குறை அப்படின்னு ஒருத்தன் மனசில் நினச்சிட்டான்னா அவனுக்கு தாழ்வான பண்பு ஆட்டோமேட்டிக்காக அவனு வந்துடும். அப்போ என்ன பண்ணுறான், அவன் போய் இதுவாகிறான், ரூமில் போயிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லி வேதனை பண்ணுறான். அவங்களாம் வந்து டேய் இந்த வேலையெல்லாம் அப்படி தாண்டா அப்படின்னு. இவனுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த சென்னை டிராஃபிக். இதில் வண்டி ஓட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் புது புது பைக் கொடுத்துருக்கும் போது அந்த மேனேஜர் வேணும்னே ஒரு காயலாங்கடை பைக்கை கையில் கொடுக்குறோம். அதை வச்சு இவனால் வண்டி ஓட்ட முடியல. ஒரு பக்கம் இழுத்தும்போது திட்டுறானுங்க, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகலை, ஹார்ன் அடிக்கலை, பழைய ஹெல்மெட்டை கொடுக்குறான். அவன் என்ன ஆர்டர் பண்ண வந்து கத்துறான், என் பசி இப்போ இதுவாகுது, நீ வரையிலே ஆர்டர் கேன்சல் பண்ணியான்றான். கேன்சல் பண்ணி தான் இவன் தான் எடுத்து அதை சாப்பிட்ணும். இதில் வந்து அந்த வண்டியை சாமர்த்தியமாக ஓட்டி போகிறான். அவனுக்கு மிகப்பெரிய சவால் என்னென்னா இந்த வண்டி ஓட்டுறது தான். அவன் வந்து அந்த ஹெட்டுக்கிட்ட சொல்கிறான், சார் இந்த வண்டி இது மாதிரினா வண்டி எதுவும் இல்லையா, டூ வீலர் எதுவும் இல்லை, திட்டமிட்டு இந்த மேனேஜர் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கான். எவனா ஒருத்தன் வேலையை விட்டு போனானா அந்த டூ வீலர் உனக்கு மாற்றி விட்றேன், இல்லை வேறு எவனா ஒருத்தன் எந்த பிரான்ச்சாவது மாறினானா அந்த டூ வீலர் உனக்கு வரும், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா, நீ நல்லா வேலை பார்க்குற, நீ அப்படியே அது யார் எதை சொன்னாலும் அது காதில் வாங்கிக்காத அப்படின்போது அதை வந்து மேனேஜர் அந்த சைக்கோதனமாக அதை ரசிக்கிறான். வந்து இவன் ஓட்டி மரத்தை இவன் இது பண்ணுறது. ஆனாலும் இவன் விடவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குள்ளே ஒரு வெறி வரும் இல்லைங்களா. அதுவும் வந்து இந்த பெருநகரத்தில் நம்மளால் பிழைக்க முடியாது, நீ அன்ஃபிட்டு அப்படின்னு யாராவது சொல்லிட போகிறாங்கன்ற ஒரு வேகம் ஒருத்தர் மனிதனுக்கு வந்ததுன்னா அவன் எதிர் திசையில் கூட வண்டி ஓட்டி போவான். அது ரிஸ்க்கு தான். அது எதிர் திசையில் கூட வண்டி ஓட்டி போவான். அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துடுறான் அவன். இன்னும் இந்த மேனேஜரோட டார்ச்சர் தாங்க முடியாமல் எடுக்கிறேன்டா நான் இந்த ஓட்ட வண்டியை வச்சுக்கிட்டே எடுக்கிறேன் நான். நீங்கள் நிறைய நான் தவறாக சொல்ல, இந்த ஆப்பிரிக்கன்ஸ் நாடுகளுடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊர் டிவிஎஸ் வண்டி தான் இருக்காங்க டூ வீலர் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தூக்கி கண்டமாகி போட்டு அதை வச்சுக்கிட்டு டேங்க்லாம் இவங்களே செட் பண்ணி வச்சுன்னு ஓட்டுவாங்க. வந்து டர்ரு 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 டர்ருன்னு அடிப்பானுங்க. வந்து நிறைய வீடியோ பார்த்து எப்படியா அதை ஓட்டுறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு வண்டியை வச்சுக்கிட்டு இவன் ஓட்டுறான். சென்னை சாலைகளில் கண்ணா முன்னான்னு திட்டு வாங்குறான். அதுவும் இங்கே திட்டு வந்து சில வார்த்தைகள்லாம் நம்மளால் சொல்ல முடியாது, சென்சார் பண்ணிடுவாங்க. அவனை இவனை அப்படின்றாங்க. இவன் காதில் ஆனால் நைட்டில் வந்து ரூமில் வந்து இவன் உட்காந்துக்கிட்டு எல்லா அரை நண்பர்களும் தூங்கின பிறகு இவன் தூக்கம் வரல, அழுகையாக வருது, என்னடா வாழ்க்கைன்னு வருது, இவனால் விட முடியல. மறுபடியும்ன்றான் மறுநாள் காலையில். ஏன்னா அந்த மேனேஜருடைய தொல்லை தாங்க முடியல. எட்டு எவ்வளோ எட்டு வந்து ஒருத்தனையாவே பார்த்துட்டு இருக்க முடியும், ஆறுதல் சொல்ல முடியும், நீ பண்ணுப்பான்னு சொல்ல முடியும், அடுத்தவனை பார்க்க முடியும், அடுத்தவனை பார்க்க முடியும், அதுதான். ஆனால் ஒருத்தன் கரை வச்சு இவனை வந்து பழி வாங்கிட்டு இருக்கான் பொழுது
இவன் அந்த வேகத்தை அதிகப்படுத்துகிறான் வந்து அந்த வண்டியில் வந்து. நீ வந்து சொன்ன டேட்டுக்கு வந்து சொன்ன டைமுக்கு நீ டெலிவரி பண்ண மாட்டேன்றியா, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் உன் மேலே, உனக்கு இஷ்டம் இருந்தால் வேலை பாரு, இல்லைன்னா தூக்கி வெளியே போடு, கிளம்பு அப்படின்றான். இவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா அந்த 1 மாத சம்பளம் வாங்கிட்டான் இல்லைங்களா, இவன் நினச்ச சம்பளத்தை விட தாண்டி அதை விட 1 மடங்கு அதிகமாக வந்துடுச்சு இவனுடைய உழைப்புக்கு. கடுமையான உழைப்பு தான். அந்த சம்பளத்தை பார்த்துருக்கான். ஊரில் என்ன அதிகபட்சமான ஒரு ஊரில் இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒரு கிராமத்திலேயே ஒரு இதுலேயே இருந்தோம்னா ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் ஒரு பேக்கெட்டில் ஒரு காசு இருக்கும். அப்படி போயிட்டு ஒரு டவுனுக்கு போகிறோம்னா அதிகபட்சமாக வந்து ஒரு 50 ரூபா எடுத்து போனால் போதும், அதிகபட்சம் இல்லை 100 ரூபா எடுத்து போனால் போதும். அதுதான். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு பெரும் தொகை சம்பளமாக கிடைக்குதுன்னு அவன் எங்கே போவான்? அந்த ஆசை, அதனுடைய வேகம் அதிகரிக்கிறான். இவர் இந்த விஷயத்தை சொல்கிறவரானா இவர் தான் சேர்த்து விட்டவர். இந்த வயதானவர் இருக்கார் இல்லைங்களா, இவர் தான் சேர்த்து விட்டவர். இவர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு தடவை பார்க்குறாரு அவனை. ஏன்னா, டே தம்பி, நான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே போகிற, கண்ணா முன்னான்னு வண்டி ஓட்டுற, இது வேணாண்டான்றாரு. இல்லைண்ணே, என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறான். அப்படி தான்டா பண்ணுவான். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, நீ இப்படிலாம் ஓட்டாது, அப்படிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணா. அதெல்லாம் இல்லைண்ணே. இவர் என்ன நினச்சிக்கிட்டாரா, இவன் காசுக்காக தான் அப்படி ஓட்டுறான்னு பார்க்குறா. இவன் பார்த்தீங்கன்னா தன்மானத்துக்காக, தன் உணர்வை வந்து கொச்சப்படுத்துகிறான், எல்லார் முன்னாடி திட்டுறானதுக்காக இந்த வண்டி ஓட்டுறான். ஒரு கட்டத்தில் அந்த வண்டி மிகப்பெரிய விபத்தை சந்திக்கிறது. இவனுடைய கால் உடைபட்டு போகுது, உடைஞ்சு போகுது கால். துடிக்கிறான். வேற யாரும் அந்த சம்மந்தப்படல, அந்த எட்டும் வரான், இவன் அரை நண்பர்களும் வராங்க, சேர்த்து விட்டாரு. இப்போ எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அவரும் போறாரு, வந்து பதறி அடிச்சுட்டு போறாரு. அவர் தான் ஊர்ல இருந்து கூப்பிட்டவர். அடப்பா, இவங்க அப்பா அம்மாவுக்கு யாரா பதில் சொல்றது, ஏன்டா நான் தான் பலமுறை சொன்னேன் இல்லடான்ட்டு அவனை போட்டு மாவு கட்டுலாம் போட்டு முடிச்சு 6 மாதத்துக்கு இவன் வந்து எழுந்துக்கவே கூடாது, பெட் ரெஸ்ட்னு சொல்லும் பொழுது தான் இவர் அவங்ககிட்ட சொல்கிறார். வந்து அவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். வாழ்க்கையை வந்து நம்ம சாகசம் பண்ணுறதுக்காக வாழறதுக்கு வரல, இங்கே ரிஸ்க் எடுக்கிறதுக்காக வரல. அதை தாண்டி என்ன பரபரப்புக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஒரு பரபரப்பும் இல்லை. எதுக்காக இப்படி பரபரப்பாகிற? எதுக்காக இந்த வேகம்? ஒன்றுமே இல்லை. இப்போ 6 மாதம் உன்னால் வேகம் காட்ட முடியுமா? 6 மாதம் பெட் ரெஸ்டாக தான் ஆகிட்டேன். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை தாண்டி இதுதான் வாழ்க்கை. இதுதான் சொல்லுவாங்க சில பேர் வந்து, நீ கவலைப்படுறதுனால, நீ பரபரப்பு ஆகிறதுனால கிழக்க ஒதுக்கிற சூரியனை மேற்கே ஒதுக்கி போதுன்னு. உண்மை அதுதானே. வந்து அதுக்காக மாறிடவா போகுது? அதன் காலம், அதன் பொருட்டு, அதன் வேலை, அதன் நடந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் சில பேர்லாம் பதறுவாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சினிமா சம்மந்தமாக ப்ரொடியூசர் டைரக்டர் KR அவர் துளி கூட பதட்டமே பட மாட்டாருங்க. நிறைய பேர் அவர் பாராட்டிருப்பாங்க. இன்னும் இளமையாக இருக்கார். வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஈரமான ரோஜா, வனஜா கிரிஜா, இந்த மாதிரி படங்களை இயக்குன அவர் சொல்லுவார். வந்து நம்ம பதட்டப்படுறதுனால, நம்ம கோவப்படுறதுனால, நம்ம டென்ஷன் ஆகிறதுனால, நம்ம அடுத்தவனை திட்டுறதுனால ஏதாவது நடந்துட்டு போதான்னு அதாவது வேலை அது பாட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய வேலையில் கவனமாக இருக்கணும். இது பதட்டப்படுறதுனால, கோவப்படுறதுனால எல்லாமே செதறி போய்டும், எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும்னு. ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா நான் கவலையே பட மாட்டேன், மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு காட்சி எடுத்துகிட்டு நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன்னு. இதுதான் வந்து சமயோஜித புத்தி அப்படின்னு. இப்போ இவர் அதான் சொல்கிறார். வந்து நீ இப்படி ஒருத்தவனை டார்ச்சர் பண்ணான்றதுக்காக நீ எதிர் திசையில் வண்டி ஓட்டி ஓவர் ஸ்பீடில் போய் இன்றைக்கி என்ன நிலைமை ஆகிடுச்சு, இப்படி ஒரு வாழ்க்கை தேவைன்னா அவனுக்கு அப்போ தான் புரிய வருது. நம்ம ஊர்லேயே உடல் நலத்தோடு, குறிப்பாக உயிரோடு இருக்கணும்னா அங்கேயே இருந்து அங்கே கிடைக்கிற ஒரு வாழ்க்கை. அதுக்காக எல்லோரும் வர வேணான்னு சொல்ல, இது போதும்னா என்னத்துக்கு ஓடுறோம்? நம்ம என்ன பரபரப்புக்கு ஓடுறோம்? ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவர் இத்தனை வயதாகி 3 மணி நேரம் தான் நான் தூங்குறேன்னு சொல்கிற ஒரு நபர், நான் என்ன நினச்சேன்னா இவர் ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டி போவாரோ, டெலிவரி கொடுக்கணும். ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லைங்க, நான் பெருசாக ஆசைப்படுறதுக்கு இல்லை, உழைப்பேன். அதே சமயம் பெருசாக ஆசைப்படுறதில்ல, ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ ஸ்பீடு போகணுமோ, என்னால் எவ்வளோ டெலிவரி பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் பண்ணுவேன் நான். அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக அதை செய்வேன் நான். கஸ்டமர்கிட்ட நான் கோச்சிக்க மாட்டேன். கஸ்டமர் என் மேலே வந்து அந்த ரேட்டிங் போடுவாங்க இல்லைங்களா, அது 5 out of 5 போட்டு விடுவாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து போனஸாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி எதுக்காக நாம் வந்து டென்ஷன் ஆகணும்? எதுக்காக வந்து இங்கே ஓடணும்? பொறுமையாக ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், பொறுமையாக இருப்போம். அந்த பையனுக்கு அதை தான் சொன்னது. வந்து அவனுடைய அந்த மனசில் ஏறின ஒரு விஷயம், அண்ணன் என் ஊர்லேயே நான் பொறுமையாக புத்திசாலித்தனமாக அங்கே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன், குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்புனா. இது அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கை, இங்கே எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு அவர் சொன்ன அந்த விதம் இருக்குங்களா, அது எல்லாருக்குமான ஒரு விதம். இங்கு பொதுவாகவே சொல்கிறேன், சென்னைன்னு கிடையாது, வந்து எந்த பெருநகரத்திலும் இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அங்கு ஒரு
அவசரமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அவசரமில்லாத ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.